பவுண்டி சாக்லேட்டுக்குன்னே ஃபேன்ஸ் தனியாக இருக்காங்க. பவுண்டி சாக்லேட்னா கோகனட் ஃபில்டு சாக்லேட்டு தான் நம்ம பவுண்டி சாக்லேட் சொல்லுவோம். இப்போ இதை வந்து கேக் ஃபார்மில் நம்ம வந்து பண்ண போகிறோம். எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம், எப்படி அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது, எல்லாமே சாக்லேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்லைஸ்டாக இருக்குது பாருங்கள், எப்படி திக்காக இருக்குது லேயர்ஸ், எப்படி ட்ரிப்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சமியா ஜோன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கிறோம். 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பவுடர் சுகர் வந்து 1/3 கப் எடுத்துக்கிறோம். நான் கிராம்ஸ்லேயும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணுறோம். நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணோம். சுகர் மெல்ட் ஆகிட்டு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப் ஆயில் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு 1/4 கப் மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ண போகிறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணணும். நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம பீட்டர் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இனிமேல் நம்ம எல்லாமே விஸ்க் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2/3 கப் மைதா வந்து ஆட் பண்ணுறேன். எல்லாமே நம்ம வந்து அரிச்சு தான் எடுத்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டேபிள் ஸ்பூனில் எப்படி எடுக்கணும், டீஸ்பூனில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ நம்ம வந்து 1/8 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். அதை எல்லாத்தையும் நல்லா அரிச்சிட்டு நம்ம விஸ்கால் மிக்ஸ் பண்ணுறோம். எப்போவுமே பேட்டரை வந்து ஒரு டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மோல்டில் ஆட் பண்ண போகிறோம். மோல்டு ஆல்ரெடி நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேட்டரை ஆட் பண்ணியிருக்க டின்னை வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டட் குக்கர் இருக்குது. அதில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கேக் ரொம்ப சீக்கிரமாகவே பேக் ஆகிடும். உங்களுக்கு 15 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு. இப்போ நான் டூத்பிக் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கேக்கை நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம கேக்கை டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட் கேக்கில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கான ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து ஒரு 1/4 கப் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பாலில் நம்ம 1/3 கப் சுகர் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 100 கிராம் பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு 100 கிராம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ஒரு கொதி வந்துட்டோன்னு நம்ம டெசிகேட்டட் கோகனட் வந்து 2 கப் ஆட் பண்ணுறோம். நீங்கள் 2.5 கப் கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு நல்லா வந்து கட்டியாகிட்டே வரும், திக்னஸ் வந்துகிட்டே இருக்கும். நல்லா திக்காகிட்டு உங்களுக்கு எடுத்து போடுற மாதிரி ஒரு பதத்தில் வந்தோடனே நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் சும்மா சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கேக்கை நம்ம லேயர்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம். நான் 2 ஹாஃபாக தான் கட் பண்ணுறேன். நீங்கள் 3 லேயர்ஸ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் சாக்லேட் ஃபார்மை நம்ம வந்து கேக் ஃபார்மில் கொண்டு வரோம். அதனால் நான் ஒரு லேயர் தான் கட் பண்ணேன்.
கேக்கோட டாப் லேயராக நம்ம பேஸாக யூஸ் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பால் நம்ம சோக் பண்ணுறோம். நம்ம நல்லாவே சோக் பண்ணணும். சுகர் சிரப்புன்றது தண்ணியில் கொஞ்சோண்டு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணது தான். சுகர் சிரப் வச்சு நல்லா சோக் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா பைண்டிங் வரும் லேயர்ஸு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபில்லிங்ஸை ஆட் பண்ணுறோம். நல்லா திக்காகவே நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு லேயர் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதனால் நல்லா திக்காகவே கொடுக்க போகிறோம். கொஞ்சம் நிறையாவே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்பேட்டுலாவில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணுறோம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்க மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்டஃபிங் பாருங்கள், நல்லா திக்காக ஒரு கோட்டிங் வந்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுண்டி சாக்லேட்டில் நம்ம சாப்பிடும்போது நல்லா திக் கோட்டிங்கே இருக்கும். அதை மாதிரி தான் நம்ம இந்த கேக்கையும் பண்ணுறோம். கேக்கோட பாட்டம் பேஸை வந்து டாப் பேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதையும் சுகர் சிரப்பால் நம்ம வந்து சோக் பண்ணுறோம். சுகர் சிரப்பால் நல்லா சோக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாக்லேட் கனாஜ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் கனாஜ் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 200 grams ஆஃப் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். 50 grams ஆஃப் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும். நல்ல போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோ லிக்விட் ஃபார்மில் இருக்கணும். அதை மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகும். அது இயற்கையாகவே ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து போர் பண்ண போகிறோம் கேக் மேலே. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். அதுவே உங்களுக்கு கீழே வந்து ட்ரிப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நம்ம கேக் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு பாருங்கள். கீழேயும் உங்களுக்கு வந்து கனாஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. செட் ஆகிறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ செட் ஆகிடுச்சு. நான் திருப்பி கொஞ்சம் போர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அதுதான் ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மேலே பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஃபில்லிங்ஸ் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எப்படி வேணால் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இது பவுண்டி சாக்லேட்டுன்றதுனால கோகோனட் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டஃபிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பவுண்டி சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம் இந்த ரெசிபியை. ட்ரிப்பிங்ஸ்லாம் அழகாக தெரியுது. அவுட்புட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். உள்ள லேயர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள் கத்தி. இப்போ நம்ம லேயர்ஸ் பார்க்கலாம். எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். கோகோனட் ஸ்டஃபிங்கும் சரி, அந்த கேக்கோட லேயர்ஸ் எல்லாமே நல்லா திக்காக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியான ஈஸியான எம்மி ரெசிபி. இது மாதிரி நிறைய கேக் ரெசிபி சமியா ஜோனில் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.